சுகர் இருக்குது, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், இதுக்கு எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு. 1 2 3 4 5 6 7 8 9 10 மனதை உடலை விட்டு நீங்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழ செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் தான் பத்மாசனம். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த ஆசனத்தில் நார்மல் பிரீத்திங், மூளை செல்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது, முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய முத்திரை, பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். மெமரி பவர் நன்றாக இருக்கும். மன அமைதியை கொடுக்கக்கூடியது, டிப்ரெஷன், டென்ஷன் நீக்கக்கூடியது. உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் கிடைக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, உடலினை உறுதி செய்வோம். அதற்கு யோகாசனம், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம், நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து அழகாக ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே எப்படி நம்ம உடலை நன்றாக வைத்துக்கொள்வது, மனதை நன்றாக வைத்துக்கொள்வது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்மாசன நிலைகள், சுகாசன நிலைகள். அமர்ந்த இடத்திலேயே, இந்த பத்மாசனத்திலேயே நம்ம அவ்வளவு அற்புதமான ஆற்றலை பெற முடியும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்கின்றது, சுகர் இருக்குது, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், இதுக்கு எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு. இதெல்லாம் மனதை உடலை விட்டு நீங்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழ செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் தான் பத்மாசனம். பத்மம் அப்படின்னாலே தாமரை. தாமரை மலர் தண்ணீரில் இருக்கும் பொழுது தண்ணீரினுடைய தன்மை அதிகமானாலும் அது மேலே தான் இருக்கும், தண்ணீர் குறைந்தாலும் அது மேலே தான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் உயர்வு, தாழ்வு, ஏற்றம், இறக்கம் எது வந்தாலும் அந்த வில் பவரோடு, தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ செய்யக்கூடிய ஆசனம் தான் பத்மாசன நிலைகள். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆசனம் ஒரு வரப்பிரசாதம். பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்க, பத்மாசன நிலைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வளர்ந்து வரும் பொழுது நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். அதிக மதிப்பெண்கள் பெறுவது இந்த காலத்தில் முக்கியமான ஒன்று. மதிப்பெண்கள் மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் திசை மாறி செல்லாமல் புத்திபூர்வமாக வாழ செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். அதே மாதிரி இதய துடிப்பு சீராக இருக்கும். இரத்த அழுத்தம், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி வராமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல சுகாசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. சுகாசனத்தில் சின்முத்திரை வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உடல் ஒரு சிலையாட்டம் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி உடல் ஆடாமல் அசையாமல் சின்முத்திரையில் சுகாசனத்தில் முதுகெலும்பு நேராக வைத்திருக்கும் பொழுது பிரபஞ்ச சக்திகள் அனைத்து நமக்குள்ளே இறங்கும். உடலுக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். உடலில் நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த பத்மாசன நிலைகள் பார்க்க போகிறோம். 2 கால் நீட்டிக்கிடுவோம். ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த ஆசனத்தில் ஒரு கால் மேலே போட்டுட்டு நிமிர்ந்து ஒரு நிமிடம். வலது பக்கம் இடது பக்கம் மூளைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். இப்போ கால் அப்படி மாற்றிக்கிடுறோம். கால் நீட்டிக்கோங்க. கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நிமிடம் இந்த அர்த்த பத்மாசனத்திலிருந்தே படிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பாடங்களை கூட படிக்கலாம்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனம் போட போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க. முதல்ல ஒரு கால், ஒரு அடுத்த கால். கை எப்படி சின்ன முத்திரை. நல்லா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ பர்வட்ட ஆசனம். கை எப்படி மேலே கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு சின்ன கபாலபாதி பயிற்சி. கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு முன்னாடி ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ். ஓகே, சின்ன கண்களை மூடிக்கோங்க. உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். சுகாசனத்துல காகினி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய முத்திரை. பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். மெமரி பவர் நன்றாக இருக்கும். மன அமைதியை கொடுக்கக்கூடியது. டிப்ரெஷன், டென்ஷன் நீக்கக்கூடியது. காலை மாலை இருவேளையும் 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி நேர்களே பாருங்க, ஒரே இடத்தில் அமர்ந்து 5 நிமிடம் கூட இல்லை 8 நிமிடத்தில் பத்மாசன நிலைகளை அழகாக பார்த்துருக்கோம். இது நமக்கு மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது, முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், இரத்த அழுத்தம் நமக்கு நார்மல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும், உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் கிடைக்கும். வலது பக்க மூளை, இடது பக்க மூளை ரெண்டுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். 2 மூளை செல்களும் நன்றாக இயங்கும் பொழுது புத்தி கூர்மையாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற பத்மாசன நிலைகளை இந்த கோடைக்கால விடுமுறைகளிலே உங்கள் இல்லத்திலிருந்து பெரியவர்களும் உங்கள் குழந்தைகளையும் பயிற்றுவித்து வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.